டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு சொல்கிறாங்களே, இப்படின்னா என்ன? உண்மையிலே டயர் 1 கல்லூரிகள்னு ஒன்று இருக்கா? எங்கெங்கெல்லாம் இவங்க கை கோத்துருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குமோ அதெல்லாம் நல்ல கல்லூரிகள். இப்படித்தான் நிறைய இன்ஸ்டாஸ்ல நம்ம பார்த்ததில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு அஃபிஷியல் ரேங்கிங், டயர் 1, டயர் 2, டயர் 3 அது வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. NIRF ரேங்கிங், NAC, NBA, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட், இது நாலுத்தையும் எடுத்து நாலுத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஒன்று சூப்பராக இருந்து ஒன்று சூப்பராக இல்லைனா கூட அது நல்ல கல்லூரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சிறந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா, சில கல்லூரிகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது, பெரும்பாலான கல்லூரி இருக்க வாய்ப்பே இல்லை. படிக்காதவனை தான் படிக்க வைக்கணுமே தவிர, படிக்கிறவங்களை படிக்க வச்சு நல்ல பேர் அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய காலேஜ் சீன் போட்டுட்ருக்காங்க. கவர்மெண்ட் எந்த இடத்துலையும் டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறத வரையறுக்கவே இல்லை. ஃபீஸ் நாங்கள் பெரிய காலேஜ்னு சொல்லி 10 லட்சம் டொனேஷன் கொடு, 15 லட்சம் கொடு, 8 லட்சம் கொடுன்னு சொல்லி பயங்கரமாக உங்களை வந்து ஒரு சீனை போட்டு அவங்க பயங்கரமாக வளர்ந்ததா சொல்லி உங்களுக்கு சீட்டே கிடைக்காது அப்படின்னு டிமாண்டை க்ரியேட் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய கல்லூரிகளையும் கட்டாயம் நீங்கள் ஒதுக்கியே தான் ஆகணும். ஹாய் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என் குழந்தைய எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் போட்டுடணும். அது என்ன படிப்பாக இருந்தாலும் சரிங்க, ஹையர் எஜுகேஷன், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், அக்ரியாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், இன்னும் என்ன படிப்பை வேணால் இருக்கலாம். ஆனால் நல்ல காலேஜுக்கு போகணும். அப்படி நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? 2 விதமான வழிகள் இருக்குது. ஒன்று, நம்ம குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்தால் கண்டிப்பாக நல்ல காலேஜுக்கு தானாகவே கவுன்சிலிங் முறையில் போயிடுவாங்க, அது மெரிட். ஒருவேளை நம்ம குழந்தைங்க சரியாக படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு மார்க் குறைஞ்சிட்டா பணம் எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல காலேஜுன்னு போகலாம். இப்படி இந்த பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல கல்லூரிகள் தானா? ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் 10 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டா உடனே அது நல்ல கல்லூரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னே தெரியாமல் இருந்தவங்க திடீர்னு ஒரு பெரிய நல்ல கல்லூரியாக மாறுறாங்களே. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து 10 லட்சம், 9 லட்சம், 8 லட்சம்னு சொல்லி டொனேஷனை அதிகப்படுத்திட்டா நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, டொனேஷன் அதிகமாக போய் கொடுத்துட்டு க்யூவில் நிறைய பேர் போய் வெயிட் பண்ணால் அதெல்லாம் சூப்பரான காலேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போது நல்ல கல்லூரிகளை கண்டுபிடிப்பது எப்படி? இது ஒரு பக்கம். 2வது, இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நம்மளை மாதிரி இன்றைக்கி யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இந்த பதிவு பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுடைய பின்னணி என்ன, கருத்தை பதிவு பண்ணுறவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அது யார் சொல்கிறாங்க, எந்த நோக்கத்துக்காக சொல்கிறாங்க, ஒரு கல்லூரியை எப்படி அவங்க வரையறுக்கிறாங்க. இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு சொல்கிறாங்களே, இப்படின்னா என்ன? உண்மையிலே டயர் 1 கல்லூரிகள்னு ஒன்று இருக்கா? டயர் 2 கல்லூரிகள் ஒன்று இருக்கா? டயர் 3 கல்லூரிகள் ஒன்று இருக்கா? அப்படின்னா ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் என்னுடைய 27 வருஷ அனுபவத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ப்ரொஃபஸராகி டீனாகி நிறைய கல்லூரிகளில் நேரில் போய் பார்த்த அனுபவத்தின் முறையில் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் ஒரு குழந்தையுடைய படிப்பு வீணாயிடக்கூடாது. ஒரு குழந்தையோட படிப்பு வீணாகுதுன்னா ஒரு சமுதாயமே வீணாகுதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லி வாழ்ந்தனா நிறைய பேருக்கு ஒரு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். ஒருவேளை இந்த வீடியோவில் நல்லது நினைக்கும், எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பேசுவோம். வீடியோக்குள்ளே போகலாம். சூஸிங் ரைட் காலேஜ், மைத் வெர்சஸ் ரியாலிட்டி இன் டயர் சிஸ்டம்ஸ். எது உண்மை, எது பொய்? டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா டைரக்டான ஆன்சரு, எந்த கவர்மெண்ட் பாடியும், எந்த யூஜிசியும், எந்த ஏஐசிடியும் எந்த இடத்துலையுமே யாரையுமே டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரெக்கார்டில் கொடுக்கறதே இல்லை. ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறது அவங்கவுங்களுக்கு வந்த மாதிரி அவங்கவுங்க அதை வரையறுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு NBA அப்படின்னா அதில் ஒரு சில வரைமுறைகள். NIRF அப்படிங்கிறதுல டயர் 1, டயர் 2, டயர் 3 கிடையாது. NAC அப்படிங்கிறதுல டயர் 1, டயர் 2, டயர் 3 கிடையாது. UGC எந்த இடத்துலையும் டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்கிறதே கிடையாது. AICT எந்த இடத்துலையும் டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்கிறதே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி எந்த இடத்துலையும் டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்கிறதே கிடையாது. இப்படி யாருமே டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சில இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, டயர் 1 கல்லூரிகள், டயர் 2 கல்லூரிகள், கோல்டு கல்லூரிகள், சில்வர் கல்லூரிகள், முத்து கல்லூரிகள், பவழ கல்லூரிகள்னு கல்லூரிகளை வரையறுக்கிறதுக்கு ஆளாளுக்கு வந்த மாதிரி இப்போ புதுசாக நிறைய இன்ஸ்டா எடுத்த நம்பர் 1 இவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஏதோ நல்ல கல்லூரிகளை முதல்ல 1, 2 சொல்லிட வேண்டியது, பின்னாடி வர கல்லூரிகளை எல்லாம் அள்ளி புரடா விட வேண்டியது. எங்கெங்கெல்லாம் இவங்க கை கோத்துருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குமோ அதெல்லாம் நல்ல கல்லூரிகள். இப்படித்தான் நிறைய இன்ஸ்டாஸில் நம்ம பார்த்ததில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள். இது யாரையும் நம்ம புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. நல்ல கல்லூரிகளை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லையா,
தரமாக சுட்டி காட்டுங்க, குழந்தைங்க நல்லா இருக்கட்டும். ஸோ அந்த விதத்தில் எப்படி வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் திஸ் டர்ம்ஸ். இதை பற்றி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இது உண்மையாக பொய்யானா? பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு அஃபிஷியல் ரேங்கிங், டயர் 1, டயர் 2, டயர் 3 அது வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலே கவர்மெண்ட் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ உண்மை என்ன? ரியாலிட்டி செக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, நான் ஏற்கனவே சொன்னதாங்க, டயர் சிஸ்டம் இஸ் ஒன்லி இன்ஃபார்மல் பர்செப்ஷன். இது வந்து டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ஃபார்மல். சில கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி இருந்தால் டயர் 1 அப்படின்றாங்க பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில். NBA அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கல்லூரிகள் இத்தனை வருஷம் கடந்துட்டாங்க, அட்டானமஸ் கல்லூரி ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேரும் பிரிக்கிறாங்க. ஆனால் அஃபிஷியல் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறேன், முக்கியமான பாடி UGC சொல்லலை, AICTE சொல்லலை, NBAலே சொல்லலை. ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் டயர் 1, டயர் 2 எங்கேயுமே பிரிக்கலைங்க. ஆனால் இதை சொன்ன மாதிரி என்ன நடக்குது, இது பர்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்கள பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்போ இனிமேல் யாராவது டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக கேள்வி கேளுங்க. எதை வச்சு நீங்கள் டயர் 1 சொன்னீங்க, எதை வச்சு நீங்கள் டயர் 2 சொன்னீங்க, எதை வச்சு நீங்கள் டயர் 3ல போடுறீங்க, எதை வச்சு நீங்கள் சில்வர், கோல்டு, பிளாட்டினம், முத்து, பவளம் சொல்கிறீங்கிறத தைரியமாக கேளுங்க. தென் ஹவு த காலேஜஸ் ஆர் எவாலுவேட்டட் அப்படின்னு பார்த்தா, ஒன்று NIRF ரேங்கிங் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாங்க. NIRF ரேங்கிங்கில் கூட எனக்கு முழு மனசாக அதில் வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் தேர்ட் பார்ட்டி பர்செப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் உண்மையாக இருக்கே தவிர மற்ற எல்லாமே டூப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேபி காலம் போக போக அது வந்து கொஞ்சம் உண்மைத்தன்மை வருமோ நம்புகிறோம். NAC அக்ரிடேஷன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னமும் இருக்குது. அது வந்து பயாஸ் சிஸ்டம், அதாவது வந்து பைனரி சிஸ்டம்ங்கிற மாதிரி கொண்டு போகணும், A++, B++, அந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்து இன்னமும் அது ஒரு முடிவு வராமல் இருக்குது. NBA அக்ரிடேஷன் பொறுத்தளவில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, NBAல ஒரு கல்லூரி அட்டானமஸ் கல்லூரியாக இருந்து அந்த அட்டானமஸ் கல்லூரி NBAவுக்கு செகண்ட் டைம் அப்கிரேடேஷன் போகும்பொழுது அவங்க எனக்கு வந்து நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருக்கேன், என்னுடைய அவுட்கம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்க டயர் 1 அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில க்ரைட்டீரியாக்களை வரையறுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இல்லை, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன், நான் NBA ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டயர் 2 அப்படிங்கிற மாடலில் வந்து அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு மாற்றங்கள் வந்து இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டை வச்சு சில இடங்கள் என்ன நடக்குதுன்னா, ஒரு டாப் MNC கம்பெனிஸ் வர்றாங்க, ஒரு க்ரீமி லெவல் கம்பெனி வர்றாங்க, இத்தனை லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல பர்செப்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனிப்பட்ட முறையில் ஒரு டயர் 1, டயர் 2 பிரிச்சுக்கிறாங்களே தவிர அதுவும் கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு பிரிக்கப்பட்டது அல்லங்க. ஸோ தீஸ் ஆர் அஃபிஷியல் அண்ட் ரிலையபிள் ஃபேக்டர்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டை நம்ம பார்க்கணும். ஒரு கல்லூரி சிறந்த கல்லூரியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு NIRF ரேங்கிங், NAC, NBA, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட், இது 4த்தையும் எடுத்து 4த்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஒன்று சூப்பராக இருந்து ஒன்று சூப்பராக இல்லைனா கூட அது நல்ல கல்லூரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 4த்துலேயும் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அவங்க நல்ல கல்லூரிகள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ NIRF வெர்சஸ் டயர், இது ஒரு அன்அஃபிஷியல் மேப்பிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒரு ஹவு பீப்புள் அசியூம், எப்படி வந்து இந்த டயர் 1 கல்லூரிகள் அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்களே எடுத்துக்கிறது ரேங்க் 1 to 50. இப்போ NIRFல 1லேருந்து 50 ரேங்க்குள்ள ஒரு கல்லூரி வந்தால் அதை டயர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. இது அன்அஃபிஷியல் மேப்பிங் தான் தவிர அது டிக்ளரேஷன் கிடையாது. எந்த கவர்மெண்ட் அஃபிஷியலும் இப்படி வந்தால் டயர் 1 சொல்லுங்கள் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. பட் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 100 மார்க் எடுத்தவங்களுக்கும் ஒன்று தானா, இப்போ 200 வந்தவங்களும் ஒன்று தானே போது நம்மளாம் பிரிச்சுக்கிறோம். இப்படி 1 to 50க்குள்ளே வந்தால் டயர் 1, 50லேருந்து 150க்குள்ளே வந்தால் டயர் 2, 150+ வந்தால் டயர் 3 அப்படிங்கிறாங்க. அப்போது NIRF ரேங்கிங்கில் டாப் 100ல் வந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல கல்லூரிக்குங்கிறத நம்ம NIRF வந்து சொல்லுது. அப்போ இந்த 100 பேண்ட், 101 பேண்ட்லேருந்து 200க்குள்ளே வர்றது அப்படிங்கிறத வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறது? 200லேருந்து 300 அப்படிங்கிற மாதிரிலாம் சில கல்லூரிகள், 200க்கு அப்புறம் ப்ளஸ் அப்படிங்கிற கல்லூரிகள் சில கல்லூரிகள் வருது. இதெல்லாம் லிஸ்ட்டில் போடும்போது அதெல்லாம் டயர் 3 அப்படிங்கிற கான்செப்ட்டில் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அஃபிஷியல் பட் ஒன்லி பர்செப்ஷன். இதுவும் அஃபிஷியல் கிடையாது, இது ஒரு பர்செப்ஷன். இப்போ NAC அக்ரிடேஷன் மேட்டர்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், A++A அப்படின்னு சொன்னால் டாப் குவாலிட்டி. இது வந்து முன்னாடி இருந்தது, இப்போ இதுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னு தெரியாது. இப்போத்தைய சூழ்நிலைக்கு A++ அப்படின்னு வந்து அந்த கல்லூரி வந்து ஒரு சிறந்த கல்லூரி, டாப் குவாலிட்டி கல்லூரின்னு எடுத்துக்கலாம். ஏஓ B++ இருந்தால் அது குட் காலேஜ், அவ்வளோதான், அது ஒரு நல்ல கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கலாம். B++ கீழே இருந்தாங்கன்னா அந்த கல்லூரி டெவலப் ஆகிட்டு இருக்குது, இல்லை NACக்கே போகலை அப்படின்னா அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த 3 மாதிரி நம்ம வரையறுக்கலாம். இப்போ NBA அக்ரிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குவாலிட்டி செக் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி தான் NBA ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுது. ஒரு கல்லூரியில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை 15 டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சிறந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா சில கல்லூரிகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது, பெரும்பாலான கல்லூரி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், காலேஜும் நல்லா இருக்கணும். அந்த பாயிண்டில் NBAங்கிறது
ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். அந்த டிபார்ட்மெண்ட்டு அவுட்கம் எப்படி இருக்குது? அவுட்கம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க 3 வருஷம் கழித்து வெளியில் போய் அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க வந்து எந்த அளப்பில் வேலையில் இருக்காங்க, அவங்களுடைய எப்படி குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, பண வசதிகள் எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அது நல்லபடியாக இருக்காரா, கம்பெனி நல்ல பேர் வாங்கியிருக்காரா, அவர் அவுட்கம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அவுட்கம். ரிசல்ட் வந்துட்டாரு, சென்டம் எடுத்துட்டாங்க, ரிசல்ட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் அவுட்கமாக எடுத்துட முடியாது. 3 வருஷத்துக்கு அவரை நம்ம கண்காணித்து அந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டு. என்ஷூர்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்ஸ். இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியராக இருக்காரா அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் எங்கே அளவிடப்படுதுன்னா NBA இருக்கிற கல்லூரியில் அளவிடப்படுதுங்க. இப்போவும் இதெல்லாம் இல்லைன்னா நிறைய கல்லூரியில் வெறும் டாக்குமெண்டரில் இருக்க தவிர ரியலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பரில் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக இல்லை. ஸோ ஃபோக்கஸ் ஆன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ், அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன், என்ஷூர் இண்டஸ்ட்ரி ரெடி. இப்படி இருந்தால் MBA என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள பெட்டர் குவாலிட்டியான இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க தவிர இங்கேயும் Tier 1 Tier 2 அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் வரையறுக்கப்படலை. சில க்ரைட்டீரியா வச்சு இவங்கெல்லாம் Tier 1 Tier 2 அப்படிங்கிறத பர்செப்ஷன் பேஸ்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டானமஸ் காலேஜ்னா சூப்பரான கல்லூரிகள் அப்படின்னு ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாமே நல்ல கல்லூரிகளா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது அட்டானமஸ் கல்லூரிகள் நல்ல கல்லூரியில் இருக்க வாய்ப்பும் இருக்குது. சில நேரங்களில் அட்டானமஸ் அல்லாத கல்லூரிகளும் நல்ல கல்லூரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க அட்டானமஸ் கல்லூரி போனால் சூப்பர், நான் அட்டானமஸ் போய்ட்டால் அது சரியில்லை அப்படிங்கிற பாயிண்டில் வேணாம். சில நான் அட்டானமஸ் கல்லூரிகளும் சிறப்பாக செயல்படுறாங்க, அந்த லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். சில அட்டானமஸ் கல்லூரிகள் சரியாக செயல்படவே இல்லைங்கிற லிஸ்ட்டையும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அட்டானமஸ் காலேஜ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. நிறைய ஜென்சி கிட்ஸ்க்காக தான் அங்கே மச்சி எங்கே போனால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக அட்டானமஸ் காலேஜ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். இங்கே போனால் எனக்கு நல்ல ஸ்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்டானமஸில் போய் அட்டானமஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்து டிசிப்ளின்டாக இருந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு பர்ஃபெக்டாக லேர்னிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இதுதான் ரொம்ப 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 முக்கியமாக. ஒரு அட்டானமஸ் கல்லூரிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதில் பார்க்கும்போது 3 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று, அட்டானமஸ் கல்லூரிகளில் சிறந்த கல்லூரிகளாக உண்மையிலே நல்ல சிலபஸ் வச்சுருக்காங்களா, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, கரண்ட் ட்ரெண்டில் அவங்க இருக்காங்களா, அங்கே வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்களா, அந்தளவுக்கு ஆசிரியருக்கு திறமை இருக்கா, பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்களா, இல்லை வெறும் பேப்பரில் கொடுத்துட்டு 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூப்பிடாமல் கணக்கு காமிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே நல்லா செயல்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், சில கல்லூரிகள்னால் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், உதாரணத்துக்கு IIT நேஷனல் இம்பார்ட்டன்ஸு, VIT நேஷனல் இம்பார்ட்டன்ஸு, அமிர்தா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், முக்கியம் வந்து நம்ம கொடுக்கணும். எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் நீங்கள் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜிபேர்ன கதை தானே தவிர, ஸோ ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நாட் குட், ஆல் அட்டானமஸ் காலேஜஸ் ஆர் நாட் குட், ஆல் நான் அட்டானமஸ் காலேஜஸ் ஆர் நாட் குட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் அப்போ IITs NITs அப்படிங்கிறது எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசெண்டாக அவங்க வாங்குகிற பணத்துக்கு கரெக்டான அவுட்புட்டை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அல்லது உங்களுக்கு கொடுக்க வைப்பாங்க, இல்லை நீங்கள் தானாகவே டெவலப் ஆயிடுவீங்க. ஆனால் இதுவே நிறைய இடங்கள் என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மாடலாக மாறிடுச்சு. இப்போ ரியல் மீனிங் ஆஃப் டயர் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கல்லூரி டயர் சூப்பர் கல்லூரிகள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் இது பண்ணலாம், ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். நிறைய விதங்களை நீங்கள் பிரித்து ஆராய முடியும், அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவில் Tier 1 Tier 2 Tier 3 எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ டாப் கம்பெனி ஒரு கூகுள் வந்து வர்றாங்க, இல்லை மைக்ரோசாஃப்ட் வராங்க, இல்லை அமேசான் வராங்க, இல்லை வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இந்த ஒரு மேங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ், அந்த மாதிரி கோர் கம்பெனி டாப் கம்பெனிஸ் வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நம்ம Tier 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 10 லட்சத்துக்கு மேலே 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கிட்டு 5 தடவை போஸ்ட்டு போட்டு நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோங்கிற காலேஜை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, 10 லட்சத்துக்கு மேலே ஒரு இன்ஸ்டியூட்டில் 1000 பேர் சேர்றாங்கன்னா அட்லீஸ்ட் 60% to 50% ஸ்டூடெண்ட்டுக்கு 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு கல்லூரியுடைய கடமை. படிக்காதவனை தான் படிக்க வைக்கணுமே தவிர படிக்கிறவங்கள படிக்க வச்சு நல்ல பேர் அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய காலேஜ் சீன் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் அலுமினி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு போனவங்க, இதுக்கு தான் சீனியர் காலேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறோம். 25 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் கடந்த கல்லூரிகள் அப்படின்னு சொன்னால் அங்கே படிச்சுட்டு போனவங்க ஒரு பெரிய பெரிய இடத்துல தலைமை பண்பில் இருப்பாங்க, பெரிய வேலையில் இருப்பாங்க, அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, ஒரு ரெஃபரல் கொடுப்பாங்க, அதன் மூலிமா நிறைய கம்பெனி வரும். அப்போ இந்த மாதிரி அலுமினி ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத பார்க்கணும். லட்சத்துக்கு மேலே சம்பளம், 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கிறத கணக்கு எடுத்துக்கணும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வர்றாங்களா அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம Tier 1 Tier 2 Tier 3ங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அதே Tier 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால்
ஒரு 4 லட்சத்துக்குள்ள, அதாவது 10 லட்சத்து 4 லட்சத்துக்குள்ள சம்பளம் கொடுக்குறாங்க. அங்கே போகிற மேக்ஸிமம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிடுது. ஒரு 90%, 85% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது டயர் 2 அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாங்க. அடுத்து டயர் 3 அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பெருசாக ஹிட் ஆகாது. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறத விட ஒரு 3 லட்சத்துக்கு கீழே ஒரு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் இல்லாமல் சில தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம டயர் 3 பிரிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பர்செப்ஷனல் பார்ட்டில் டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறத இண்டஸ்ட்ரி பிரிச்சுக்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் ட்ரூத் வாட் பேரண்ட்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் எந்த இடத்துலையும் டயர் 1, டயர் 2, டயர் 3ங்கிறத வரையறுக்கவே இல்லை. தே ஒன்லி ப்ரொவைட் ரேங்கிங் கொடுக்குறாங்க, அக்ரெடேஷன் கொடுக்குறாங்க, அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதை தான் நீங்கள் கிளியராக பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ எப்படி டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னா, ஃபைனல் நோட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நாக் கிரேட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், என்பிஏ அக்ரெடேஷன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் நிறைய அந்த கல்லூரிகள் இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரிங்கிறது எல்லாரும் வச்சுருப்பாங்க, இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரி, ஃபேக்கல்ட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்காங்களா, ஃபேக்கல்ட்டி எல்லாம் கரண்ட்டாக ட்ரெயின் ஆகியிருக்காங்களா, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வெளியில் ட்ரைனிங் அனுப்புகிறாங்களா, அப்டேட் ஆகிருக்காங்களா, இது எல்லாத்துக்கும் மேலே ஃபீஸு அஃபோர்டபுளாக இருக்கா, எல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபீஸ் நாங்கள் பெரிய காலேஜ்னு சொல்லி 10 லட்சம் டொனேஷன் கொடு, 15 லட்சம் கொடு, 8 லட்சம் கொடுன்னு சொல்லி பயங்கரமாக உங்களை வந்து ஒரு சீனை போட்டு அவங்க பயங்கரமாக வளர்ந்ததா சொல்லி உங்களுக்கு சீட்டே கிடைக்காது அப்படின்னு டிமாண்டை க்ரியேட் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய கல்லூரிகளையும் கட்டாயம் நீங்கள் ஒதுக்கியே தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது, எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த காலேஜுக்கு நான் போனேன், இவ்வளோ எனக்கு வந்து ஃபீஸ் சொல்கிறாங்க, அது உண்மையிலே ஒர்த்து தானா, அதை எடுக்கலாமா, அந்த காலேஜில் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்குமா, இல்லை வேறு கல்லூரிகளுக்கு போகலாமா அப்படின்னா, கட்டாயமாக ஒவ்வொரு கல்லூரிகளையும் நம்ம கரெக்டாக பார்த்து அலசி ஆராய்ஞ்சி நல்ல கல்லூரிகள் இந்த ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷனுங்கிற பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். அதை தாண்டி நிறைய பேரண்ட்ஸ் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நிறைய ஹெச்ஆர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நிறைய அஃபீஷியல்ஸ் நம்ம பேசுகிறோம். அதை தாண்டி ஒவ்வொரு கல்லூரியும் நான் நேர்லேயே போய் பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல கல்லூரிகளை கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு சுட்டி காட்டும். எல்லாருக்கும் நல்ல மார்க் கிடைக்க போகுது, எல்லாரும் நல்ல காலேஜுக்கு போக போகிறீங்க. அவசரப்பட்டு உங்கள் பணத்தை கொண்டு போய் கொட்டி தப்பான ஒரு காலேஜை ஏதோ ஒரு சூழ்நிலை எடுத்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமர்ஸையும் நம்பாதீங்க, எங்களை மாதிரி யூடியூபர்ஸையும் நம்பாதீங்க. அலசி ஆராய்ஞ்சு நிதானமாக ஒரு முடிவெடுங்க. என்னுடைய சேனல் பிடிக்கலனா கூட இப்போவே க்ளோஸ் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாராளமாக அடிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.